ஹாய் வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 8. மா, திரும்பவும் போன் பண்ணி பாருங்கம்மா என்ற மகனை அனல் தெறிக்க பார்த்தாள் சவிதா. பின்னே இதுவரை 50 தடவைக்கு மேல் இதே கேள்வியை தினமும் கேட்டு அவளை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தான். சும்மா சும்மா கேட்காதன்னு சொல்லிருக்கேன்ல, பேசியிருந்தா உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? கடுப்பு கிளக்காம போய் ஹோம்ஒர்க் பண்ணு என்று சத்தம் போட்ட அன்னையை முறைத்து பார்த்தவன், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? கோபமாக கூறியவனை நிமிர்ந்து அழுத்தமாக பார்த்தவர், ஓஹோ, அப்படி எப்படி சார் இருக்கேனா என்று சந்தேகமாக கேட்ட தாயை கோபமாக பார்த்தவன், அச்சு ஊருக்கு போய் 1 வீக் மேல ஆச்சு, அவங்க சேஃபா போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு எங்கேயாவது கேட்டீங்களாமா என்று கோபப்பட்ட மகனை நிதானமாக பார்த்தவள், அதேதான் சொல்றேன், சேஃபா போயிருந்தாங்களா இல்லையான்னு போன் பண்ணி சொல்லணும், அவங்களுக்கு அக்கறை இருக்கா பாரு. உனக்கே தெரியும், நானும் விடாம சுதாகர் அங்கிள் பேசுற நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லைன் போகல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற என்று சத்தம் போட்டவளை அமைதியாக முறைத்து பார்த்தவன் பதில் கூறாமல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சுதாகர் இங்கிருந்து கிளம்பி 1 வாரம் ஓடிவிட்டது. இன்று வரை அவனிடம் இருந்து எந்த போன் காலும் வராததால் தாயும் மகனும் கவலை கொண்டனர். அவன் நல்லபடியாக கனடாவை போய் சேர்ந்தானா என்று தெரியாத நிலை. இவர்களுக்கு என்னானது, பத்திரமாக போய் சேர்ந்தார்களா, ஏதாவது பிரச்சனையா என்ற கவலை சவிதாவிற்கு. விஸ்வாவிற்கு தான் பேசியதால் தான் சுதாகர் பேசவில்லையோ என்ற பயம் கலந்த கவலை. அதற்காகவே சவிதாவை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். நாளை நடத்த வேண்டிய வகுப்பிற்கு நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்த சவிதாவிற்கு மகனின் கசங்கிய முகமே கண்முன் வந்து போக புக்கை மூடி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். கவிழ்ந்து படித்தபடி தலைகாணியில் முகம் பதித்திருந்த மகனை கண்டு துடித்து போனவள் அவன் அருகில் சென்று தலையை வருடி விட்டவாறே, விச்சு, வாட் இஸ் திஸ்? ஜஸ்ட் 2 or 3 டைம்ஸ் பார்த்தவங்களுக்காக இவ்வளவு சீரியஸா போவ? அங்கிலும் அச்சோ இந்நேரம் நம்மள மறந்துட்டு அவங்க வேலைய பார்க்க போயிருப்பாங்க. அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்காதடா செல்லம் என்று ஆறுதல் படுத்திய அன்னையின் வயிற்றை கட்டி கொண்டு மடியில் முகம் புதைத்தான். அவன் தலையை வருடி கொடுத்தபடியே, பாரு, அவங்க சேஃபா தான் ரீச் ஆகியிருப்பாங்க, சரியா? உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தா ஃப்ரைடே ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரியா என்ற அன்னைக்கு சம்மதம் என்று தலையசைத்தான் விச்சு. மகனின் நிலை கண்டு சுதாகரின் மேல்தான் சவிதாவிற்கு கோபம் வந்தது. போய் சேர்ந்தானா இல்லையா என்று தெரிவிக்க கூட முடியாத அளவிற்கு அப்படி எண்ணத்தை கிழிக்கிறான் என்று பொறுமினாள். விஸ்வாவிற்கு சுதாகர் மீது பாசம் என்றும் புரிந்து கொண்டாள். அடே வெள்ளையிலி, அரியா வயசுல என்ன மயக்குனது பத்தாதுன்னு என் பையனையும் மயக்கி வச்சிருக்கியா இடியட். என் புருஷனை கூட இந்த அளவுக்கு என் புள்ள தேடல. எப்ப பாரு போன் பண்ணியான்னு உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஃபாரின் ஃபிகரை பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு எங்களை மறந்திருப்ப என்று புலம்பியபடி வாய் விட்டு திட்டினாள். விஸ்வாவிடம் சொல்லியதை போல அவனை கடலூர் அழைத்து செல்வதற்காக தன் தந்தையை வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருந்தாள். மகளையும் தன்னுடன் அழைத்த தந்தையிடம் காலேஜ் நோட்ஸ் எடுக்க வேண்டும் என்ற காரணம் கூறி மறுத்திருந்தாள். விச்சு, சுதாகர் அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கேட்டிருக்க, அங்கிள் கனடா நம்பர் கேட்க என்ற அன்னையை கட்டி கொண்டவன், தேங்க்ஸ்மா, நான் ஊருக்கு போகாம உங்க கூடவே இருக்கவா? நீங்க எப்படி தனியா இருப்பீங்க? தனக்காக கவலைப்பட்ட மகனின் தலையை பாசத்தோடு வருடியவள், நோ, அம்மா தனியா இருந்துப்பேன், 2 நாள் தானே, தாத்தா உனக்காக இங்க வந்திருக்காங்க, நீ ஜாலியா போயிட்டு வா, உன் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என்று மகனை சமாதானம் படுத்தி அனுப்பி வைத்தாள். 3 வருடங்களாக இதுவரை மகனை பிரிந்து இருந்ததில்லை. இதுதான் முதல் முறை. அவன் இருந்தபோது தெரியாத தனிமை இன்று விஸ்வரூபம் எடுத்து பயமுறுத்தியது. இன்று ஏனோ அவள் கணவனை பற்றிய நினைவுகள் அதிகமாக அவளை தாக்கியது. இழந்து போன வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டபடி இரவு உணவு கூட உண்ணாமல் கண்ணீரில் கரைந்தாள். அதே நேரம் கனடா மான்ட்ரில் தன் கைவளைவில் தலை வைத்து படித்திருந்த தன் மகளின் நெற்றியை இடக்கையால் தொட்டு பார்த்து உடல் சூட்டை தெரிந்து கொண்டான் சுதாகர். மகளின் தூக்கம் கலையாதவாறு தலையை நகர்த்தி தலைகாணியில் கிடத்தியவன் போர்வையை நன்றாக போர்த்திவிட்ட பின் படுக்கையில் இருந்து எழுந்து சென்றான். கடிகாரத்தை பார்க்க மணி பகல் 10:30 என்று காட்டியது. இன்னும் சிறிது நேரம் தூங்க சொல்லி கெஞ்சிய உடலை கட்டுப்படுத்தி சோம்பலுடன் பாத்ரூம் சென்றான். 10 நிமிடங்கள் கழித்து முகத்தை டவலால் துடைத்தபடி வெளியே வந்தவன் நேராக சமையல் அறைக்குள் சென்றான். காஃபி கலந்தபடி ஊரில் இருக்கும் தன் அன்னைக்கு அழைத்து பேசியவனை வாங்கு வாங்கு என்று வாங்கி கொண்டிருந்தார் வரலட்சுமி. பிளைட் இறங்கிய கையோடு பேசினதோடு சரி, அடுத்த காலம் பண்ணல, நாங்க பண்ணாலும் எடுக்கல, கொஞ்சமாவது எங்களை பத்தி கவலைப்பட்டியா? ஹாயா ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ற
என்று கோபத்தில் கடிந்து கொண்ட அன்னையை சமாதானம் படுத்துவதற்குள் போதும் போதும் என்றானது. நான் பேசலனா என்ன, அதான் ஹரிஷ் பேசினானே. அச்சுக்கு உடம்பு முடியாம போயிடுத்து, நான் உன்னாண்ட பேசுவேனா இல்ல அவளை கவனிப்பானா என்று பதிலுக்கு கோபப்படவும், இதுக்குதான் சொல்றது வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்னு, கேட்டாதானே. இப்ப பாரு, அச்சுக்கு உடம்பு முடியலன்னு நீ கஷ்டப்பட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு பொம்மநாட்டி வந்துட்டா அவ குழந்தைய பாத்துக்க மாட்டாளா? நான் கும்பகோணம் அத்தை சொன்ன பொண்ண பாக்கவா என்ற அன்னையின் பேச்சில் பெரும் கோபத்தை கொடுத்தது. இருந்தும் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், என் பொண்ண நான் பார்க்காம எவ்வளவு ஒருத்தி பாத்துக்கிட்டோம்னு எப்படி உங்களால மனசாட்சி இல்லாம சொல்ல முடியறது? வர்றவளுக்கு அச்சு மூத்த தாரத்து பொண்ணாதான் கண்ணுக்கு தெரியவா, அவ பொண்ணா தெரிய மாட்டா. என் பொண்ண பாக்குறது எனக்கு கஷ்டமா? அப்ப சின்ன வயசுல எங்களை பார்த்து தண்டது உங்களுக்கு கஷ்டமா என்று கோபத்தில் சீரியவனை சமாளிக்க முடியாமல், ஈஸ்வரா, நான் சொன்னதையே நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சுதா. நீ தனியா கஷ்டப்பட வேணான்னு அர்த்தத்துலதான் சொன்னேன் என்ற அன்னையை மேலும் பேச விடாமல், நீங்க எந்த அர்த்தத்திலையும் சொல்ல வேணாம் என்று பதிலளித்தவன் போனை வைப்பதற்கு முன், அப்புறம் நீங்க பொண்ணு பாக்குற வேலையை இத்தோடு நிறுத்திக்கோங்க, ஏன்னா நான் ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சிட்டேன் என்று அழைப்பை துண்டிக்க மொபைலை காதில் வைத்தபடி, என்ன பொண்ணு பார்த்துட்டியா? யாரு? அன்னைக்கு கோவில பேசிட்டு இருந்த பொண்ணா என்று அதிர்ந்து போய் காட்டிடம் பேசிக் கொண்டிருந்தார் வரலட்சுமி. போனை வைத்தவன் காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு நேராக பின்பக்கம் சிட் அவுட் நோக்கி சென்றான். வெளிக்காற்று அவன் தேகம் தீண்டவும் அடுத்த நொடி ரோமம் எல்லாம் சிலிர்த்து கொண்டு குத்திட்டு நின்றது. உள்ளுக்குள் குளிர் எடுக்க கதவை அடைத்துக் கொண்டு ஹாலில் சென்று உட்கார்ந்து கொண்டான். ஒரு வாரமாய் படுத்தி எடுத்த உடம்பு சற்று தேறி வரவும் தான் சற்று எழுந்து நடமாட ஆரம்பித்தான். கனடாவில் கால் வைத்த நொடியில் இருந்து அச்சுவிற்கு உடம்பு முடியாமல் போனது. பீச்சில் ஆட்டம் போட்டது, வேறு வேறு தண்ணீர் குடித்தது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது என்று எல்லாம் சேர்ந்து ஜுரத்தை கொண்டு வர சோர்ந்து போனான் சுதாகர். அதைவிட ஜுரத்தில் சவிதாவை தேடி அச்சு அரற்றவும் நொந்து போனவனுக்கு மன உளைச்சலாலும் உடல் அலைச்சலாலும் சேர்ந்த உடல்நிலையை பாதித்தது. சுதாகரின் நண்பன் ஹரிஷ் சற்று தொலைவில் தான் வசிக்கின்றான். இருவரும் ஒரே இடத்தில் தான் வேலை பார்க்கின்றனர். இந்த ஒரு வாரமும் அவன்தான் சுதாகரையும் அச்சுவையும் பார்த்து கொண்டான். நேற்றே உடம்பு சற்று தெளியவும் இன்று தான் பார்த்து கொள்வதாக சொல்லியவன் அவனை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். தன் மீது இருக்கும் அக்கறையால் தான் தன்னை இன்னொரு கல்யாணத்திற்கு அன்னை வற்புறுத்துகிறார் என்று உணர்ந்தவனுக்கு அவரிடம் கோபம் பட்டது தவறு என்று புரிந்தது. அம்மாவிடம் பேசியதை பற்றி நினைத்து பார்த்தவனின் மனக்கண்ணில் வந்து போனாள் சவிதா. அவளை நினைத்த அடுத்த நிமிடமே முகம் புன்னகையில் மலர 2 வாரமாய் மழிக்கப்படாத தாடியை வருடி கொண்டிருந்தவனுக்கு இன்னும் தான் வந்து சேர்ந்ததை அவளிடம் சொல்லாதது நினைவிற்கு வந்தது. கூடவே விச்சுவின் ஞாபகமும். சிறிது நேரம் கண்ணை மூடி படித்திருந்தவன் பெருமூச்சுடன் போனை கையில் எடுத்தான். கணவனின் நினைவில் சோஃபாவில் சுருண்டு படுத்த சவிதா தன்னை அறியாமல் தூங்கி போனாள். இரவு 10:30 மணி அளவில் தாங்கள் பத்திரமாக ஊர் வந்து விட்டதாக அவளின் தந்தை போனில் அழைத்து பேசவும் தான் கண் விழித்தாள். போனை வைத்ததும் தெரியாத நம்பரிலிருந்து "We reach safely" என்று மின்னிய வாட்ஸ்அப் மெசேஜை கண்ட அடுத்த நொடியே சோம்பி இருந்த முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம் ஒளிர்ந்தது. சந்தோஷத்தில் மலர்ந்த முகம் அதே வேகத்தில் கோபத்தையும் தத்தெடுத்து கொண்டது. 2 வாரம் கழிச்சு "We reach safely" மெசேஜ் அனுப்புவான், நானும் ஈன் பல்ல கட்டிட்டு அப்படியான் பதில் மெசேஜ் அனுப்பணுமா? முடியாது, போடா வெள்ள பண்ணி என்று வாய்விட்டு புலம்பியவள் மெசேஜை திறந்து பார்த்து அவன் நம்பரை மட்டும் கான்டாக்டில் சேமித்து கொண்டாள். தனக்கும் அச்சுவுக்கும் குடிப்பதற்காக கஞ்சி செய்து முடித்த பின் போனை கையில் எடுத்தான் சுதாகர். சவிதாவிடமிருந்து பதில் வந்திருக்கிறதா என்று போனை எடுத்து பார்த்தவனுக்கு பதில் இல்லாமல் தன் நம்பர் மட்டும் சேவ் செய்திருப்பது தெரிய கன்னங்கள் 2ம் விரிந்து புன்னகையில் மலர்ந்தது. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோவில் தன் மகனுடன் நின்றிருந்த சவிதாவை பார்த்தபடி, ஓ மேடம் கோபமா இருக்காங்க போல இருக்கு, இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சிரித்தான். அனைவரும் சேர்ந்து அன்று பீச்சில் பிடித்த போட்டோ அனைத்தையும் அவளுக்கு அனுப்பி வைத்தான். கூடவே ப்ரொஃபைல் பிக்ல தூங்கி வழியிற, நான் அனுப்பி வச்சதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணி வை என்ற மெசேஜும். ஒவ்வொரு போட்டோவையும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் அனுப்பிய மெசேஜ் கோபத்தை கொடுக்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் பார்க்க தேவையில்ல, உங்க ஊர்லதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா பொண்ணுங்க இருப்பாங்களே, அவங்கள பார்த்தா மட்டும் போதும் என்று பதில் அளித்திருந்தாள். அவள் அனுப்பிய மெசேஜை படித்தவனின் இதழ்கள் குறிநகையில் விரிய, எங்க ஊர் பொண்ணுங்க யாரும் புடவை கட்டிருக்கலையே என்று சோக மெசேஜை தட்டிவிட,
கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க பொண்ணு புடையல இருந்தா என்ன, டூ பீஸ்ல இருந்தா என்ன, கண்ணை பார்த்து ரசிக்க வேண்டியதுதானே என்ற மெசேஜில் அவன் இதழ்கள் மேலும் விரிந்தது. உடனே பதிலளிக்காமல் சற்று நேரம் அமைதி காத்தவன் பின், சவி மம்மிக்கு செக்ஸியா கூட பேச தெரியும் போல கொக்கி போட்டு நிறுத்த, செக்ஸியா என்று யோசித்தவளுக்கு எதற்காக இதை கூறுகின்றான் என்று புரியவும், திமிர் பாரேன் என்று மனதில் நினைத்தவள், ஹலோ பாஸ், ஓவரா கற்பனை குதிரைய பறக்க விடாதீங்க. நான் சொன்ன 2 பீஸ் மேல ஒரு சட்டை, கீழே ஒரு பேண்டோ இல்ல ஸ்கர்ட்டோ ஏதோ ஒண்ணு, நினைக்கிறது பூராவும் வில்லத்தனம் என்று நக்களுடன் வாழ்ந்து விழுந்த குறு செய்தியை படித்தவன் வாய்விட்டு சிரித்து கொண்டான். நல்ல சமாளிக்கிற சவி மம்மி என்ற பதிலில், ஹலோ, இப்ப என்ன நீங்க நினைச்ச அர்த்தத்துல இருந்தா கூட என்னவா? நீங்க என்ன ஒன்னும் தெரியாத பப்பாவா? கல்யாணம் ஆகி பொண்ணு பிறந்த எறும்பு தானே, இதெல்லாம் பேசாத கன்னி பையன் போல சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று ஒரு வேகத்தில் மெசேஜை தட்டி விட்டவளின் மனம், இதெல்லாம் நம்ப ஓவர் சவி என்று அபாய குரல் எழுப்பவும் அனுப்பிய வேகத்தில் அந்த மெசேஜை அழித்திருந்தாள். தன் 2 கண்களையும் போனில் பதித்திருந்தவன் மின்னல் வேகத்தில் அந்த குறுஞ்செய்தியை படித்திருக்க சற்று அதிர்ந்துதான் போனாய் இவனின் குறும்பான பேச்சில். படித்ததை காட்டிக்கொள்ளாமல், என்ன அனுப்பிட்டு டெலிட் பண்ண, தெரியாததை போல கேள்வி கேட்கவும் அவன் படிக்கவில்லை என்ற நம்பிக்கையில் நிம்மதி பெருமூச்சு விட்டவள், அது ஒண்ணுமில்ல, சும்மா கைப்பட்டு ஸ்பேம் மெசேஜ் வந்துச்சு, அதான் டெலீட் பண்ணிட்டேன் என்று பதில் கொடுக்க, கேடி என்று மனதில் நினைத்தவன், ஓஹோ, நானும் சும்மா கண்பட்டு படிச்சுட்டேன் அந்த ஸ்பேம் மெசேஜ என்ற பதிலில் வெக்கம் கொண்டவள் போனை தன்னிடமிருந்து தள்ளி வைத்து விட்டாள். பதிலுக்கு மெசேஜ் வராமல் போகவும், நான் ஒண்ணு கன்னி பையன் இல்ல, 2 பீஸ்னா என்னன்னு தெரியாத முட்டாள் இல்ல, எனக்கு ஒண்ணு என்ன பலதும் தெரியும் என்று வரிசையாக பதில் அனுப்ப, ஸ்கிரீனில் மின்னியதை படித்தவளுக்கு வெக்கமும் சங்கடமும் சேர்ந்து கொள்ள தன் 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். அவள் பதிலுக்காக பொறுத்து பொறுத்து பார்த்தவன் பொறுமையின்றி வாட்ஸ்அப் காலில் அழைத்து விட்டான். எடுக்கலாமா வேணாமா என்று பட்டிமன்றம் நடத்தியவள் தன்னை மீறி போனை எடுத்திருந்தாள். ஹலோ கேடி மம்மி, மெசேஜ் பண்ணா பதில் அனுப்ப மாட்டீங்களா? மேடம் ரொம்ப பிஸியோ என்று நக்கலாக ஒலித்த குரலில் சவிதாவின் உதட்டில் குறுநகை தன்னாலே பூத்தது. யார் சார் நீங்க? போன் எடுத்தா தெரியாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா என்று முறுக்கி கொண்டவளை நினைத்து சிரித்து கொண்டவன், சாரிங்க மேடம், 17 வயசுல ஒரு பொண்ணு என் தலையில பேப்பர் உருண்டையால அடிச்சுட்டா, அன்னைக்கு குழம்பின பிரெயின் இன்னும் தெரியல என்று அப்பாவியாய் பதிலளித்தவனை பேச விடாமல் இடைமறித்தவள், வாட் நான்சென்ஸ், தும்மான் துண்டு பேப்பர் உங்க பிரெயினை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஹலோ மைதா மாவு, கடலை போடுறதுக்கு இப்படி ஒரு விளக்கமா என்று கேள்வி எழுப்பவளை கண்டு சத்தம் போடாமல் சிரித்து கொண்டவன், ஓ இதான் கடலை போடுறதா, முன்ன பின்ன கடலை போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்று போலியாக பெருமூச்சு விட்டவன், மேடம் கடலை போடுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் போல, நான் பேசுறது கடலை வகைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க என்று கிண்டல் அடித்தவன் மட்டும் எதிரே இருந்தால் கண்களால் பொசுக்கி இருப்பாள். ஆமா, சின்ன வயசுல இருந்தே கடல்ல போடுறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ், வேலை பாக்குற இடம், பக்கத்து வீடு, தெரு, ஊரு, நாடுன்னு ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கடல்ல போட்டிருக்கேன், போதுமா என்று கோபத்தில் பொரிந்தவளிடம், மேடம் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னா நேரா உங்க வீட்டுக்கே வந்து ப்ராப்பரா கடலை போடுறது எப்படின்னு படிச்சுட்டு போவேன் என்று பதிலளிக்க அவ்வளவுதான் கோபத்தில் பொங்கிவிட்டார். தோடா வந்துட்டார், ஊருக்கு போய் ஒரு போன் போட்டு கூட பேச முடியாதால் டியூஷனுக்கு பறந்து வருவாராம், அத நாங்க நம்பணும். இங்க பாருங்க சுதாகர், நீங்க சேஃபா போயிட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, நான் போனை வைக்கிறேன் என்று கோபத்தில் படப்படுத்தவளின் கோபம் நியாயமாக படவும் அதற்கு மேல் மறைக்க விரும்பாமல், நான் வேணும்னு உங்களை அவாய்ட் பண்ண நீ நம்புறியா சவிதா என்றவனின் குரல் பேதத்தில் பேசுவதை நிறுத்தினாள். எதுவும் பேசாமல் அமைதி காக்கவும் அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு, இங்க வந்ததுல இருந்து அச்சுக்கும் எனக்கும் ஃபீவர், இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு என்றவனை அவசரமாக இடைமறித்தவள், அச்சோ இப்ப அச்சுக்கு எப்படி இருக்கு? ஏன் சுதா இப்படி அலட்சியமா இருக்கீங்க? போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று துடித்தவளின் குரல் கமறி ஒலித்தது. சவிதாவின் குற்றச்சாட்டில் வாய்விட்டு சிரித்தவன், ஃபீவர் வரணும்னு யாராவது அலட்சியமா இருப்பாங்களா? அதுவா வந்துருச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஒத்துக்கல, அச்சு இப்ப பரவாயில்ல, பட் இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல என்று விளக்கம் கொடுத்தான். சின்ன புள்ள தாங்கிக்க மாட்டாளே, உங்களுக்கும் ஃபீவர், எப்படி சமாளிச்சீங்க சுதா என்றவளின் கேள்விக்கு, அதெல்லாம் சமாளிச்சாச்சு, நீ மொக்க போட்டது போதும், விச்சுபாய் கிட்ட போன கொடு என்கவும்,
விச்சு இங்க இல்ல, இன்னைக்குதான் கடலூர் போனான் என்றவள் எல்லாம் உங்களால் தான் என்பதையும் சேர்த்து சொன்னாள். என்னவென்று விசாரித்தவனுக்கு நடந்ததை கூறியவள், விச்சு முன்ன போல இல்ல சுதா, இப்பெல்லாம் பயங்கரமா கோபப்படுறான். எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டுது. இப்பெல்லாம் நான் கணேச ரொம்ப மிஸ் பண்றேன் என்றவளின் தொண்டை துக்கத்தில் அடைத்தது. அவள் அழுகின்றாள் என்பதை உணர்ந்து கொண்டவன், சவி ப்ளீஸ் அழுகாத, நடந்ததை நம்மளால மாத்த முடியாது. அவன் டீனேஜ்ல கால் எடுத்து வச்சிருக்கான். ஹார்மோன் சேஞ்சஸ் அதான் துள்ள வைக்கும். நீதான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நீயே அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் அவனை யாரு கண்ட்ரோல் பண்றது? உண்மையான அக்கறையில் பேசியவனின் பேச்சு அவளின் காயம்பட்ட மனதுக்கு வருடலாக இருக்க, என்னால முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கணேஷ் பத்தி பேசி என் சோகத்தை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஃபீல் ஆகிடுவாங்க. எங்க அம்மா எனக்கு மேல அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு இருக்கு. அழுகவும் அங்கே துடித்து போனான் சுதாகர். அவள் தன் மனதில் இருக்கும் சோகத்தை தன்னிடம் பகிர முயல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் காதுகளில் ப்ளூடூத்தை மாட்டி சோஃபாவில் நன்றாக காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டான். ரெடி, இப்ப சொல்லு, உன் கணேஷ் அப்படி என்ன மந்திரம் போட்டாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று விளையாட்டை போல பேச்சை ஆரம்பித்தவனை கண்டு மெலிதாக சிரித்தவள், மந்திரம் எல்லாம் போடல, அன்பால என்ன கட்டி வச்சுட்டார். 9 வருஷம் மேரேஜ் லைஃப்ல ஒரு தடவை கூட என்ன கை நீட்டி அடிச்சது கிடையாது. அவர் கோபப்பட்டு நான் அழுததும் கிடையாது. நான் ஒன்னு சொல்லி அத கணேஷ் மறுத்ததே இல்ல. நான் தப்பு பண்ணாலும் பொறுமையா எனக்கு புரியும்படி சொல்லி என் தப்ப புரிய வைப்பார். எல்லாரும் சொல்வாங்கல்ல, தாய் அன்புதான் இந்த உலகத்துல சிறந்ததுன்னு. அப்படிப்பட்ட எனக்கு கணேஷ் எங்க அம்மாக்கு மேல அன்பை காட்டியவர். ஆனா என்று பேச ஆரம்பித்தவள் அழுகையுடன் கணேசுடனான 9 வருட திருமண வாழ்க்கையை சுதாகரிடம் பகிர்ந்து கொண்டாள். இருவரும் பேச ஆரம்பித்து 2 மணி நேரம் கடந்திருந்தது. பேசிக் கொண்டிருக்கும் போதே நடுநடுவே மகளையும் சென்று பார்த்துவிட்டு வந்தான். 1 மணி நேரமாய் கணேசனை பற்றி பேசி மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி முடித்தவளின் மனம் லேசானது போன்ற உணர்வு. ஹாய் வணக்கம், சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 8. மா திரும்பவும் போன் பண்ணி பாருங்கம்மா என்ற மகனை அனல் தெறிக்க பார்த்தாள் சவிதா. பின்னே இதுவரை 50 தடவைக்கு மேல் இதே கேள்வியை தினமும் கேட்டு அவளை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தான். சும்மா சும்மா கேட்காதுன்னு சொல்லிருக்கேன்ல, பேசியிருந்தா உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? கடுப்ப கிளக்காம போய் ஹோம்ஒர்க் பண்ணு என்று சத்தம் போட்ட அன்னையை முறைத்து பார்த்தவன், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? கோபமாக கூறியவனை நிமிர்ந்து அழுத்தமாக பார்த்தவர், ஓஹோ அப்படி எப்படி சார் இருக்கேனா என்று சந்தேகமாக கேட்ட தாயை கோபமாக பார்த்தவன், அச்சு ஊருக்கு போய் 1 வீக் மேல ஆச்சு. அவங்க சேஃபா போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு எங்கேயாவது கேட்டீங்களாமா என்று கோபப்பட்ட மகனை நிதானமாக பார்த்தவள், அதேதான் சொல்றேன். சேஃபா போயிருந்தாங்களா இல்லையான்னு போன் பண்ணி சொல்லணும், அவங்களுக்கு அக்கறை இருக்கா பாரு. உனக்கே தெரியும், நானும் விடாம சுதாகர் அங்கிள் பேசுற நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லைன் போகல. அப்புறம் என்ன பண்ண சொல்ற என்று சத்தம் போட்டவளை அமைதியாக முறைத்து பார்த்தவன் பதில் கூறாமல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சுதாகர் இங்கிருந்து கிளம்பி 1 வாரம் ஓடிவிட்டது. இன்று வரை அவனிடம் இருந்து எந்த போன் காலும் வராததால் தாயும் மகனும் கவலை கொண்டனர். அவன் நல்லபடியாக கனடாவை போய் சேர்ந்தானா என்று தெரியாத நிலை. இவர்களுக்கு என்னானது, பத்திரமாக போய் சேர்ந்தார்களா, ஏதாவது பிரச்சனையா என்ற கவலை சவிதாவிற்கு. விஸ்வாவிற்கு தான் பேசியதால் தான் சுதாகர் பேசவில்லையோ என்ற பயம் கலந்த கவலை. அதற்காகவே சவிதாவை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். நாளை நடத்த வேண்டிய வகுப்பிற்கு நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த சவிதாவிற்கு மகனின் கசங்கிய முகமே கண்முன் வந்து போக புக்கை மூடி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். கவிழ்ந்து படித்தபடி தலைகாணியில் முகம் பதித்திருந்த மகனை கண்டு துடித்து போனவள் அவன் அருகில் சென்று தலையை வருடி விட்டவாறே, விச்சு வாட் இஸ் திஸ்? ஜஸ்ட் 2 or 3 டைம்ஸ் பார்த்தவங்களுக்காக இவ்வளவு சீரியஸா போவ? அங்கிலும் அச்சோ இந்நேரம் நம்மள மறந்துட்டு அவங்க வேலைய பார்க்க போயிருப்பாங்க. அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்காதடா செல்லம் என்று ஆறுதல் படுத்திய அன்னையின் வயிற்றை கட்டி கொண்டு மடியில் முகம் புதைத்தான். அவன் தலையை வருடி கொடுத்தபடியே, பாரு அவங்க சேஃபா தான் ரீச் ஆகியிருப்பாங்க. சரியா? உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தா ஃப்ரைடே ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரியா என்ற அன்னைக்கு சம்மதம் என்று தலையசைத்தான் விச்சு. மகனின் நிலை கண்டு சுதாகரின் மேல்தான் சவிதாவிற்கு கோபம் வந்தது. போய் சேர்ந்தானா இல்லையா என்று தெரிவிக்க கூட முடியாத அளவிற்கு அப்படி எண்ணத்தை கிழிக்கிறான் என்று பொறுமினாள். விஸ்வாவிற்கு சுதாகர் மீது பாசம் என்றும் புரிந்து கொண்டாள். அடே வெள்ளையிலி, அரியா வயசுல என்ன மயக்குனது பத்தாதுன்னு
என் பையனையும் மயக்க வச்சிருக்கியா இடியட். என் புருஷனை கூட இந்த அளவுக்கு என் புள்ள தேடல. எப்ப பாரு போன் பண்ணியான்னு உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஃபாரின் விகரை பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு எங்களை மறந்திருப்ப என்று புலம்பியபடி வாய் விட்டு திட்டினாள். விஸ்வாவிடம் சொல்லியதை போல அவனை கடலூர் அழைத்து செல்வதற்காக தன் தந்தையை வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருந்தாள். மகளையும் தன்னுடன் அழைத்த தந்தையிடம் காலேஜ் நோட்ஸ் எடுக்க வேண்டும் என்ற காரணம் கூறி மறுத்திருந்தாள். விச்சு, சுதாகர் அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கேட்டிருக்க, அங்கிள் கனடா நம்பர் கேட்க என்ற அன்னையை கட்டி கொண்டவன், தேங்க்ஸ்மா, நான் ஊருக்கு போகாம உங்க கூடவே இருக்கவா? நீங்க எப்படி தனியா இருப்பீங்க? தனக்காக கவலைப்பட்ட மகனின் தலையை பாசத்தோடு வருடியவள், என்ன சுதா, உங்களை தூங்க விடாம என் மொக்க கதையை கேட்க வச்சுட்டனா என்று சிறு சிரிப்புடன் கேட்டவளுக்கு, யார் சொன்னா நான் தூங்கலன்னு? உன் பேச்சு நல்லா தாலாட்டு பாடுறது போல இருந்துச்சா? செம்மையா தூங்கிட்டேன். ஆனா பேசி முடிச்சிட்டியா இல்ல பிரேக் எடுத்திருக்கியா என்று நக்கல் அடித்தவனை கண்டு சவிதாவின் இதழ்களில் புன்னகையில் மலர்ந்தது. அதானே உங்க பழக்கமே. நான் என்ன பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாது, பேசினாலும் காதுல விழாது, தெரிஞ்சுக்கிட்டேதான் பேசினேன் என்று பதிலுக்கு நக்கல் அடித்தவளிடம், சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மொக்க போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத என்று சீரியஸான குரலில் பேசியவனை கண்டு முகம் சுருக்கியவள், எதை பத்தி அப்படி சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்று கிண்டல் அடிக்க, எஸ், ஹெல்ப் பண்ண நீதான் கரெக்டான ஆளு. தீவிரமான குரலில் பேசியவனை கண்டு ஏதோ முக்கியமான விஷயம் என்று நினைத்தவள், சொல்லுங்க என்றால் ஆர்வமாக. இல்ல, உன்னை இவ்வளவு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க கணேச எப்படி வெளுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சிரியாமல் பேசியவனை கண்டு சத்தம் போட்டு சிரித்தவள், ஹலோ, எவ்வளவு கொழுப்பு! நான் கூட ஏதோ சீரியஸான விஷயம் நினைச்சிட்டு கேட்டா என்று சலித்து கொண்டவளிடம், எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கொஞ்சமாச்சும் சண்டை போட்டிருக்கணும், இப்படியே எங்களை பொறாமப்பட வைக்கிறது பாரு. எனக்கு பயங்கர பொறாமையா இருக்கு, ஆசையாவும் இருக்கு என்று பெருமூச்சு விட்டவனை கண்டு சிரித்தவள், ஹலோ சார், பாராட்டணும்னா என்னதான் நீங்க பாராட்டணும். அந்த அளவுக்கு லைஃப அழகா கொண்டு போனேன். இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கணேசுக்கு என் கூட வாழ கொடுக்கல என்று விளையாட்டை போல அழுத்து கொண்டாள். அவள் விளையாட்டுக்கு கூறிய வார்த்தைகளில் அதிர்ந்து போன சுதாகர் சட்டென்று தன்னை மீறி கியூமிய என்று ஆரம்பித்து கடைசி நொடியில் சமாளித்தவன், ஏய் சவி, சாரி, ஆபீஸ் கால் செகண்ட் லைன்ல வருது, தப்பா எடுத்துக்காத, ஐ வில் கால் யூ லேட்டர் என்ற சுதாகரின் கூற்றை உண்மை என்று நம்பியவள், சச்ச போய் அட்டன் பண்ணுங்க, மார்னிங் பேசலாம், குட் நைட் லேசான மனதுடன் விடை கொடுத்தவளிடம், குட் நைட் இல்ல மேடம், குட் ஆஃப்டர்நூன் என்று பதிலளித்தவன் மேலே பேசாமல் அழைப்பை துண்டித்திருந்தான். சுதாகரிடம் பேசியதால் நல்ல மனநிலையில் இருந்த சவிதா படுத்தவுடன் தூங்கிவிட்டாள். ஆனால் சவிதா தன்னிடம் கூறியதையெல்லாம் அசை போட்டு கொண்டிருந்தான் சுதாகர். கணேசன் மேல் வைத்திருந்த சவிதாவின் அளவு கடந்த அன்பை கண்டு பயந்து போனவன் எப்படி அவள் கணவனின் நினைவுகளில் இருந்து வெளிக்கொண்டு வருவது என்று கவலையில் ஆழ்ந்திருந்தான். பின் ஒரு பெருமூச்சை விட்டு எழுந்தவன் எதிரே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபடி தாடியை வருடியவனை பார்த்து, ஏண்டா டே, எரும மாடு போல வளர்ந்திருக்க, உன்னால அவ மனச மாத்த முடியாதா? பேசுடா, பேசு, அவ காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசு, விடாம பேசு, அவ சலிச்சு போற அளவுக்கு பேசு, பேசி பேசியே அவ மனச மாத்த பாரு. ரிஸ்க் இல்லாம ரஸ்க் சாப்பிட முடியாது தம்பி. மாடுபிடி வீரன் ஆகணும்னா மாடு கிட்ட குத்து வாங்கினாதான் உண்டு. அட தும்மாந்துண்டு சைக்கிள், அத ஓட்டி கத்துக்கவே கீழே வந்து அடிபட்டாதான் முடியும். எல்லாத்துக்கும் அடி உண்டு. இதெல்லாம் காதல் வாழ்க்கையில சகஜம்பா என்று மனசாட்சி உசுப்பேத்தியது. ஹாய், இந்த அத்தியாயம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.